Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 967 part 1. ஓபன் பண்ணா நம்ம கோல்டி ரோஜரோட கப்பலை தான் காட்டுறாங்க. கப்பல்ல ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். என்ஜாய்மெண்ட்னா என்ஜாய்மெண்ட், அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட். அதுவும் ஓடன் வந்ததுக்கு அப்புறம்லாம் இன்னும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. ஓடனுக்கும் சரி டோக்கியோக்கும் சரி ரோஜரோட கப்பல் ரொம்பவும் பிடிச்சு போச்சு. இப்படியே கடைசி காலம் வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த டைமுங்கும் போது ராஜருக்கு டாக்டர் ஊசி போடுவாரா, என்னாச்சு ஃபீவரான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கண்டுக்காதேன்னு ஓடன் அப்படியே டைவர்ட் பண்ண பாப்பாரு. ஆனா டாக்டர் எது ஒண்ணும் இல்லையா, ஊசுப்பாயில இன்னும் ஒரு வருஷம் தான் உயிரோட இருப்பேன்னு மேட்ரை வாங்கிட்டு சொல்லு அப்படின்னு டாக்டர் எல்லா மேட்டரையும் சொல்லிடுவாரு. என்னன்னா கோல்டி ரோஜர் இன்னும் ஒரு வருஷத்துக்கு தான் உயிரோட இருப்பாராமா. இதை கேட்டோன்னு ஓடனுக்கு தூக்கி வாரி போடும். ஆனா ரோஜர்லாம் அதை நினைச்சு கவலையே படல. சிரிச்சுக்கிட்டே நான் என் வாழ்க்கைய டாப் ஸ்பீட்ல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாரு. ஓடனுக்கு கவலை தான். ஆனா என்ன பண்ண முடியும், உடம்புல இருக்க பஞ்சாயத்து அப்படி. அப்போ லாக் போஸ்ட் அப்படியே வச்சு பார்க்கும்போது அது ஸ்கைய மட்டும் தான் காமிக்குமா. என்னாச்சு இதுக்கு, ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருச்சா, ஏன் மேல காமிக்குதுன்னு கேட்பாரு. வேற ஒன்னும் இல்ல, நம்ம மேலதான் போகணும் அப்படின்னு ரோஜர் கன்ஃபார்மா மேல ஒரு ஐலாண்ட் இருக்குது, நாம அங்கதான் போறோம்னு நாக்கப் ஸ்டீம் வழியா அப்படியே டிராவல் பண்ணி சல்லுன்னு நம்ம ஆளுங்க எப்படி போனாயிலோ, அதான் நம்ம லூஃபி குரூப் எப்படி போனாயிலோ அதே மாதிரி போவாங்க. வழியில பாத்தீங்கன்னா கார்ட்லாண்டு ஸ்கைபியான்லாம் போட்டிருக்கும். வெல்கம் பண்றாங்க. போய் பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க, அசந்து போயிருவாங்க. இதுதான் ஸ்கை ஐலாண்டு. அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் வந்து நம்ம ஆளுகளை வெல்கம் பண்ணுவாங்களா, எல்லாரோட வாயும் அப்படியே ஓப்பனிங்ல தான் இருக்கும். பின்ன மேகத்துல ஐலாண்ட் இருக்குன்னு சொன்னா ஷாக் ஆகத்தானே செய்யும். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன, அவங்க கூடயும் ஜாலியா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நமி இந்த வேவர்லாம் வச்சு ஓட்டினால அவ ஃபர்ஸ்ட் டைமே பட்டைய கலப்புனா. இங்க ஓடன் அதை ஒழுங்கா ஓட்ட தெரியாம கண்ணா பின்னான்னு செதறி அடிச்சு போய் விழுவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா உள்ளுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அங்க காட்டுக்குள்ள இருக்க மிருகங்கள்லாம் வினோதமா இருக்குங்க. அதுக்கப்புறம் தங்கத்திலேயே உருவான சிட்டி ஆஃப் கோல்டு ஷண்டோராக்கெல்லாம் போவாங்க. அங்கேயும் ஒரு பானகிளிஃப் இருக்குல்ல, அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஓடன் ஒண்ணு விடாம படிச்சிருவாருன்னு வைங்க. எப்படியே ஒன்னொன்னா பார்த்து அசந்து போனவங்க கடைசியில அங்க இருக்க ஒரு பெல்ல பார்த்துட்டு ஆடி போயிட்டாங்க. செம கிராண்டான ஒரு பியூர் கோல்டுல உருவான ஒரு பெல்லு. பக்கி பார்த்துட்டு, தலைவரே இதை நம்ம எப்படி தூக்கிட்டு போறோம், ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்பான். ரோஜர் பார்த்துட்டு, எனக்கெல்லாம் அதுக்கு டைம் இல்ல, நீ ஒரு நாள் கேப்டன் ஆனினா உனக்கும் அது ஏன் என்னன்னு புரியும், அதனால அதெல்லாம் வேண்டாம் பாரு, அட்லீஸ்ட் ஒரு பீஸாச்சு பிச்சுக்கிட்டு போலாம், இல்லன்னா மனசு பிராண்டும் இப்படி விட்டுட்டு வந்துட்டமேன்னு. சோ சொன்னா கேளுங்கன்னா கேட்கவே மாட்டாரு. அவர் என்னன்னா இதை மதிக்கிறாரு. அப்ப அங்க ஒரு பானகிளிஃப் இருக்குமா, அதை படிச்சு பார்த்த ஓடனுக்கு ஷாக்கு. என்னன்னா அதுலதான் பொசிடனுங்கிற ஒரு பெரிய வெப்பனை பத்தி போட்டிருப்பாங்க. உடனே ரோஜர் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஓடன் கிட்ட அவரு சொல்ற விஷயத்த அந்த பானகிளிஃப்ல செதுக்க சொல்லுவாரு. ஆக்சுவலா நம்ம ஆளுகள்லாம் அந்த ஸ்கை ஐலாண்டுக்கு வந்து ரோபின் இந்த விஷயத்தை படிக்கும் போது இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரோஜர் இங்க வந்திருந்தாருன்னு. அப்படின்னா அவருக்கும் பானகிளிஃபா படிக்க தெரியும்னு நினைச்சேன். ஆனா மனுஷன் ஓடனை யூஸ் பண்ணியிருக்காரு. ஓடனுக்கு நல்லாவே புரியுது ரோஜர் சீக்கிரமா இறந்துருவாருன்னு சொல்லிதான் எல்லா விஷயத்தையுமே வேகமா பண்றாரு. அதனால அவரு கூட கடைசி வரைக்கும் நான் இருந்தே தீர்வேன்னு முடிவே பண்ணிட்டாரு. சரி, அப்படி என்ன அதுல செதுக்க சொன்னாருன்னா, நான் இந்த ஸ்கை ஐலாண்டுக்கு வந்திருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நான் இந்த உலகத்தோட எண்டு வரைக்கும் போவேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அப்படி எல்லாத்துக்கிட்டையுமே நல்லபடியா பேசி முடிச்சுட்டு எந்த ஒரு சேதாரம் பிரச்சனை எதுவுமே இல்லாம எப்படி வந்தாயிலோ அதே மாதிரி பை பை சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. ரிட்டர்ன் கிளம்பினதான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாயிலோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்க. அட மேல இருந்து ஒரு ஜம்ப், கப்பல் அப்படியே மின்னல் வேகத்துல கீழே வந்துட்டு இருக்குது. இவங்க மட்டும் எதுவும் பண்ணல, அவ்வளவுதான் தண்ணியில விழுந்து ஜலசமாதி ஆயிருவாங்க. ஆனா கெஸ்ட்டை எப்படி விடுவாங்க, அதான் அந்த ஊரோட தலைவர் கேன்ஃபால் ஒரு விசில் அடிச்சு அந்த ஆக்டோபஸை கிளப்பி விடுவாரு. அது ஒண்ணே அவங்கள பிடிக்கிறதுக்கு பாஞ்சு வரும். இவங்க அதை அவங்கள அட்டாக் பண்ண வருதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதை என்ன பண்ணும், அழகா இவங்க கப்பலை கேட்ச் பண்ணி அப்படியே ஸ்மூத்தா இறக்கும். அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு மாயிலா. அதுதான் பாதியிலேயே புஷ்னு போயிருமே. நம்ம ஆளுகளை கொண்டு வரும்போது எப்படி அது பிச்சுக்கிட்டு போச்சோ அதே மாதிரி இப்பவும் புஷ்வானம் ஆயிரும். இப்ப மறுபடியும் கப்பல் மேல இருந்து கீழே பொத்துன்னு வந்து விழும். நல்ல வேலை கப்பலும் முங்கல, பெரிய சேதாரமும் எதுவும் இல்ல, உயிரோட சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாம் அந்த கேன்ஃபாலால தான் அப்படின்ட்டு அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. இங்க பக்கியும் ஷாங்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. நார்த்து போல் தான் இல்ல சவுத்து போல் தான். ரெய்லி பொட்டனிலே ஒரு போட போட்டு ஏண்டா குய்யால எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்களாடா. ஆமா அது என்ன நார்த்து போல் சவுத்து போலுன்னு நீங்க முடிவெடுக்கிறது, என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும், போங்கடா உங்க இடத்துக்கு போங்கன்னு வண்டியா திட்டி அனுப்பி விட்டுருவாரு. ஓடனுக்கு பாத்தீங்கன்னா நார்த்து சவுத்துன்னு ரெண்டு பக்கமும் போகணும்னு ஆசை. ரோஜர் கிட்ட அடுத்து எங்க போகணும்னு கேட்டா வேறங்க கிராண்ட் லைனோட லாஸ்ட் ஐலாண்டுக்கு தான். ஆனா அங்க போகணும்னா அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த 4 ரோடு பானகிளிஃபும் தேவை. அப்போ ஓடன் இருந்துகிட்டு, ஆமா ஸ்கை ஐலாண்ட்ல இருந்த மாதிரியே எங்க லேண்ட் ஆஃப் ஆனோலயுமே ஒரு பானகிளிஃப் இருக்குது பாரு, உடனே கேட் பைப்பரும் டாக்ஸ்டோமும், அட எங்க மொக்க டுக்கடம்லயும் அதே மாதிரி ஒண்ணு இருக்குது. அட பாவிகளா, அந்த கண்ட்ரில இருந்து தாண்டா நீங்களா வந்தீங்கன்னு கேட்டோம்னா, ஆமா என்ன
கையில இருந்தது மாதிரிலாம் எங்களோடது இல்லப்பா. அது சிவப்பு கலர்ல இருக்கும் மாடுங்களா, அவருக்கு செமையா கடுப்பாயிரும். அட விலங்கா வெட்டிகளா, அதை தாண்டா இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், ஏம்ல என் உசுர வாங்குறீங்கன்னு வண்டையா திட்டுவாரு. உடனே ஷாங்ஸுக்கு சந்தோஷம் அப்படின்னா நம்ம கிட்ட 2 ரெட் பானகல்ஃப் இருக்குதுன்னு. ஆனா ரோஜர் பிக் மாம் கிட்ட இருக்க பானகல்ஃப ஒரு காப்பி எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்படின்னா இவங்க கிட்ட 3 பானகல்ஃபோட டேட்டாவும் இருக்குது. இனி பேலன்ஸ் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அதுவுமே எங்க இருக்கு என்னன்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா 4 எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே ரோஜருக்கு செம ஹாப்பி. ஆனா அந்த டைம் ஷிப்ல ஒரு பஞ்சாயத்து. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. என்ன இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வேணா போலாம், இதே கப்பலை வச்சுட்டு இவங்க டிராவல் பண்ணாங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன அட்டாக் நடந்தாலே போதும், அண்ணில ஜல சமாதி ஆயிருவாங்க. சோ என்ன பண்ணலாம்னு கேட்டோன்னே ரோஜர் எனக்கு நல்லா தெரியும், நம்ம சிட்டி ஆஃப் வாட்டரான வாட்டர் 7க்கு போலான்னு சொல்லிட்டு கப்பலை நேரா அந்த தீவுக்கு திருப்புவாங்க. அங்கதானே ஷிப் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கப்பலை சூப்பரா ரிப்பேரும் பண்ணுவாங்களே. அங்கதானே நம்ம கோயிங் மேரி கப்பலை சரி பண்ண கொண்டு போய் கடைசியில ஒண்ணு வேலைக்காகாதுன்னு சொல்லி அப்படியே மொத்தமா மூழ்கடி ஸ்டைலே. சரி அப்படியே ஒரு வழியா பொறுமையா டிராவல் பண்ணி வாட்டர் 7க்கு போய் சேர்ந்தாச்சு. சிட்டியை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் செம ஹாப்பி, மெயினா ஓடனுக்கு. ஏன்னா இப்படி ஒரு சிட்டியை இவர் வாழ்நாள்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சும்மா தாறுமாறா தக்காளி சோறு மாதிரி இருக்குது. சோ இப்ப கப்பலை ரிப்பேர் பண்ண இந்த ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆகிறாங்க. அங்க கப்பலை ரெடி பண்ணிட்டு அங்க என்னென்னலாம் பஞ்சாயத்து பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.